திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல, அது எல்லாருக்கும் பொது. அது போலத்தான் அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. ராமநாதபுரம் சித்தர்கள் பகுதி 1. வியக்க வைக்கும் ராமநாதபுரம் ஜீவசமாதிகள். சென்று வந்தால் மாற்றம் உண்டு. சித்தர் என்றால் சித்தி பெற்றவர் என்று பொருள். சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சித்தர்கள். சித்தர்களின் ஜீவசமாதியை தரிசித்து வணங்கினால் அன்றாட ஜீவனத்துக்கு உழைப்பவர், மாதச் சம்பளம் வாங்குவோர், பெரும் தொழிலதிபர்கள் என அவரவருக்கு அவரவர் நிலைக்கு ஏற்ப உள்ள பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரவும், நிம்மதியான வாழ்க்கையை வாழவும், உடலும் மனமும் புத்துணர்வு பெறவும், நினைத்தது நடக்கவும், எண்ணியது ஈடேறவும் நம்பிக்கையுடன் சித்தர்களை வணங்கும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நிச்சயம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது சித்தர் பெருமான்களை வணங்கும் அனைத்து பக்தர்களின் நம்பிக்கையாகும். அப்படி ராமநாதபுரத்தில் உள்ள பக்தர்களின் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படச் செய்து அவர்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் பெரும் அற்புதங்களை நிகழ்த்திய சக்திமிக்க சித்தர்களைப் பற்றி இன்றைய தொகுப்பில் காண்போம். தவத்திரு சித்ரமுத்து அடிகளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மானாங்குடி என்னும் கிராமத்தில் 1900 வருடம் ஏப்ரல் மாதம் தனுக்கோடி மற்றும் கருப்பாயி அம்மாள் ஆகியோருக்கு 2வது குழந்தையாகப் பிறந்தவர்தான் சித்ரமுத்து அடிகளார். முடிவீரன் பட்டினம் என்னும் ஊரில் அமைந்துள்ள திண்ணை பள்ளிக்கூடத்தில் அடிப்படை கல்வி கற்றிருக்கிறார். வயது வளர்ந்த வேளையில் பனைமரத்தில் ஏறிப் பழகியவர் பதநீர் இறக்கவும் கற்றுக்கொண்டுள்ளார். வறுமையும் பசியுமாகவே சித்ரமுத்து அடிகளாரின் இளமைக்காலம் கழிந்ததாக சொல்லப்படுகிறது. சித்ரமுத்து அடிகளார் 1922 ஆண்டு மலாயாவில் கோலா கங்சார் என்னும் இடத்தில் கள் இறக்கும் தொழிலை செய்துள்ளார். பிறகு 1928 ஆண்டில் மறுபடியும் தமிழகத்துக்குத் திரும்பியவர் ஆலங்குளம் மதிப்பிற்குரிய காளையப்பா என்பவரின் மகள் சிவகாமி அம்மையாரை திருமணம் செய்துள்ளார். இருசப்பர் என்பவர் பல வித்தைகளிலும் கைதேர்ந்தவர் ஆவார். அவரிடமிருந்து சித்ரமுத்து அடிகளார் நட்சத்திர காண்டம் முதல் சாமுத்திரிகா லட்சணங்கள் வரையிலும் பல வித்தைகளை முறையாக கற்றுத் தேர்ந்தார். அதனோடு சோதிட வித்தையையும் முழுமையாகக் கற்றுக்கொண்டார். அதே வேளையில் முக்காலமும் உணர்ந்தவராகப் போற்றப் பெற்ற அருட்திரு ஜெகந்நாத சாமிகளை குருவாகக் கொண்டார் சித்ரமுத்து அடிகளார். அவரிடமிருந்து திருவருட் தீட்சை பெற்று வாழ்வியல் உண்மைகளை முற்றுணர்ந்தார். 1940 ஆண்டில் காயாசம் என்னும் துவராடை பூண்டு சந்நியாச ஒழுக்கத்தை கடைப்பிடித்துள்ளார். பணத்தை கரத்தால் தொடமாட்டேன் என்று சபதம் செய்ததோடு தன்னலத் தொழில்களில் ஈடுபட மறுத்து தேச சேவையை பெரிதெனப் போற்றி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசியப் படையில் பணியாற்றத் தொடங்கியுள்ளார். 1991 ஆண்டு சிவராஜ கோபுரத்தில் கும்பாபிஷேகம் நடத்தினார். சத்குரு தவத்திரு சித்ரமுத்து அடிகளார் 1995 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 5ஆம் தேதியன்று கேசரி முத்திரையிட்டு மகாசமாதி அடைந்துள்ளார். பனைக்குளம் கிராமத்தின் நஜியா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அருகில்தான் அருட்திரு சர்க்குருநாதர் தவத்திரு சித்ரமுத்து அடிகளாரின் ஜீவசமாதி உள்ளது. விஷமுறிவு சித்தர் சித்தையா சாமிகள்.
துத்தினத்தம் கிராமத்தில் வசித்து வந்த சிவனப்பர் என்பவருக்கு அருந்தவப் புதல்வனாகப் பிறந்தவர்தான் சித்தையா சாமிகள். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் அருப்புக்கோட்டை சாயல்குடி சாலையில் பெருநாழி அருகே துத்தினத்தம் என்ற டி. வாலசுப்பிரமணியபுரம் நகரில்தான் அருட்திரு சித்தையா சாமிகளின் சக்தி வாய்ந்த ஜீவசமாதி அமைந்துள்ளது. 1908ஆம் ஆண்டு பிளவங்க வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி திருவோண நட்சத்திரம் அமைந்த அற்புதமான சோமவாரத் திருநாளில் சித்தர் ஆத்ம ஜதி அடைந்தார் என்பது கோவில் கல்வெட்டு கூறும் சித்தையா சாமிகளின் தல வரலாறு ஆகும். வருடந்தோறும் தைத்திங்கள் முதல் நாளில் அருட்திரு சித்தையா சாமிகளின் குருபூஜை விழாவும் பொங்கல் திருவிழாவும் சிறப்பாகக் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த நன்னாளில் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறுகின்றன. அன்று முழுவதும் சிறப்பாக அன்னதானமும் நடைபெற்று வருகிறது. சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து மக்கள் திரளாகக் கலந்து கொண்டு சுவாமிகளை தரிசித்து தங்களுடைய அறுவடைப் பணியை தொடங்குவார்களாம். தைத்திங்கள் முதல் நாள் மட்டும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சித்தையா சாமிகளை தரிசிக்க வருவதாக சொல்லப்படுகிறது. அருட்திரு சித்தையா சாமிகளின் ஜீவசமாதிக் கோயிலின் அதிசயம் என்னவென்றால், ஜீவசமாதிக் கோயிலை சுற்றியிருக்கும் அனைத்து கிராம மக்களும் விஷமுறிவுக்கு இன்றும் சித்தையா சாமிகளின் ஜீவசமாதிக்கு வந்து விபூதியைப் பெற்றுச் செல்கின்றனர் என்பதுதான் அந்த அதிசயமாகும். அது மட்டுமல்ல, பாம்புகளால் தங்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் ஆபத்தாக இருக்கிறது என்ற அச்சம் ஏற்பட்டாலும் சித்தையா சாமிகளின் ஜீவசமாதிக் கோயிலுக்கு வந்து விபூதியை வாங்கிச் சென்று குறிப்பிட்ட இடங்களில் அந்த விபூதியை முறைப்படி போட்டு வைத்துவிட்டால் போதுமாம். பாம்புகளின் நடமாட்டம் சுத்தமாக இருக்காதாம். இப்படி தம்மை நாடி வரும் பக்தர்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வைத்து அருள்பாலிக்கும் அற்புத சித்தராக புகழ் பெற்றுள்ளார் அருட்திரு சித்தையா சாமிகள். சூட்டுக்கோல் செல்லப்ப சாமிகள். ராமநாதபுரம், திருச்சுழி என்று வெவ்வேறு இடங்களில் அரிய சித்துகளைச் செய்து சஞ்சரித்து வந்த செல்லப்ப சாமிகள் ஒருநாள் ராமநாதபுரம் கண்மாய் மடக்குழியில் இறங்கினார். வெகுநேரம் அவரைக் காணாமல் அன்பர்கள் தவித்தனர். ஆனால் சாமிகள் அப்போது ராமநாதபுரம் அரண்மனை வாசலில் இருந்து கொண்டு ராஜாவுக்கு அவரது நோய்க்கான பச்சிலை மருந்துகளை கொடுத்துக் கொண்டிருந்தாராம். அன்பர்கள் இதைக் கண்டு அதிசயித்துப் போயினர். அன்று முதல் ராமநாதபுரம் ராஜா முத்துராமலிங்க சேதுபதி செல்லப்ப சாமிகளை பெரிதும் போற்றி வணங்கி வந்தார். சிவகங்கை மாவட்டம் தஞ்சாக்கூரில் அவதரித்த செல்லப்ப சாமிகள் தமது வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறந்த யோகியாகவும் சித்த புருஷராகவும் இருந்துள்ளார். அவர் பல பக்தர்களின் நோய்களை குணப்படுத்தியதோடு குழந்தைப் பேறுக்கான வரங்களையும் வழங்கியது மட்டுமின்றி பல ஏழை எளியோர்களின் வறுமையை நீக்கி செல்வந்தராக மாற்றியுள்ளார். மேலும் மக்கள் துயரங்களைப் போக்கி பிணிக்கு மூலிகை மருந்தளித்து அவர்களின் வாழ்க்கை மேம்பட அருளாசிகள் புரிந்து மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று தமது வாழ்நாள் கடமையாகக் கொண்டிருந்தார் அருட்திரு சூட்டுக்கோல் செல்லப்ப சாமிகள். இன்றும் மக்கள் மனங்களில் நீங்கா இடம் பிடித்ததோடு இன்றும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய அருளாசியை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் அல்லது ஜனவரி மாதங்களில் சூட்டுக்கோல் பாரம்பரியத்தில் மிக முக்கிய குருவாகக் கருதப்படும் அருட்திரு கட்டிக்குளம் சூட்டுக்கோல் செல்லப்ப சாமிகளின் குருபூஜை விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த குருபூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமிகளின் அருளாசியை பெற்று வருகின்றனர். ஞான மார்க்கத்தை போதித்த செல்லப்ப சாமிகளின் குருபூஜை விழாவில் அபிஷேக ஆராதனைகளும் மற்றும் அன்னதானமும் இன்றளவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. அருட்திரு சந்தோஷ் சாமிகள்.
அருட்திரு சந்தோஷ் சாமிகள் ஜீவசமாதி அடைந்து கிட்டத்தட்ட 36 வருடங்கள் கடந்துவிட்டது. ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரத்தில் அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் திருக்கார்த்திகை அன்று பௌர்ணமியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஐயாவுக்கு குருபூஜை விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அருட்திரு சந்தோஷ் சாமிகள் ஜீவசமாதிக்கு வந்து நம்பிக்கையுடன் வழிபடும் பல பக்தர்களின் வாழ்க்கையில் திருமணத் தடை நீங்கி நல்ல வரன் அமைந்துள்ளதாகவும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருந்தியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. சாலையில் நடந்து செல்லும்போது சந்தோஷ் சாமிகள் எந்தக் கடையில் தண்ணீரோ அல்லது டீயோ வாங்கிக் குடிக்கின்றாரோ அந்தக் கடையில் வியாபாரமானது அமோகமாக நடக்கும் என்பது மார்க்கெட்டில் இருந்த அனைத்து வியாபாரிகளின் பெரும் நம்பிக்கையாக இருந்துள்ளது. சாலையில் ஓடும் சாக்கடையானது நம் ஆடைகளின் மீது பட்டாலே கோபமுற்று உடனே அந்த சாக்கடை நீர்பட்ட ஆடையை சுத்தமான தண்ணீரால் அலசுவதற்கு முயற்சிப்போம். அல்லது அந்த ஆடையை கழட்டிவிட்டு வேறு ஆடையை அணிய முற்படுவோம். ஆடையில் படுகின்ற சாக்கடை நீருக்கே அவ்வளவு அருவருப்படையும் நாம் அந்த சாக்கடை நீரானது நம் உடல் மீது பட்டுவிட்டால் எந்த அளவுக்கு கோபத்தின் உச்சிக்கே செல்வோம் என்பதை எண்ணிப் பாருங்கள். ஆனால் அருட்திரு சந்தோஷ் சாமிகளோ தம் வாழ்நாள் முழுவதும் அந்த சாக்கடை நீரைத்தான் பருகி வாழ்ந்தார் என்றால் எந்த அளவுக்கு சந்தோஷ் சாமிகள் கடுமையான தியானத்தால் தமது உடலை புடமிட்டு வைத்திருப்பார் என்பதை எண்ணிப் பாருங்கள். ஒவ்வொரு பௌர்ணமி மற்றும் அமாவாசையன்றும் அருட்திரு சந்தோஷ் சாமிகள் ஜீவசமாதி திருக்கோயிலில் அன்னதானம் நடைபெற்று வருவதாகவும், பிரதோஷ காலங்களில் நித்திய பூஜையும், திருக்கார்த்திகை அன்று நடைபெறும் குருபூஜை அன்று சாதுக்கள், சிவனடியார்கள், ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவரும் இத்திருக்கோயிலுக்கு வந்து சித்தர்களின் அருளாசியைப் பெற்றுச் செல்வதாகவும் சொல்லப்படுகிறது. அருட்திரு சிதம்பர சாமிகள் என்ற பெரிய சாமிகள் எல்லாம் அவன் செயல் என்ற திருவாக்கிற்கு இணங்க எங்கோ பிறந்தார், எங்கோ வளர்ந்தார், எங்கெங்கோ சுற்றி அலைந்தார். அப்படி ராமேஸ்வரத்தைக் காண வந்த பெரிய சாமிகள் 1914ஆம் ஆண்டு அழகன்குளம் சிவன் கோயிலைக் கண்டு அந்த சிவனுக்குத் தொண்டாற்ற எண்ணி சித்த மருத்துவத்தில் நிபுணத்துவம் வாய்ந்த அவர் நிரந்தரமாக அழகன்குளம் சிவன் கோயிலில் தங்கி மக்கள் நோய்களைத் தீர்க்கும் சித்த மருத்துவராக ஒரு மாபெரும் சமூகப் பணியில் ஈடுபடத் துவங்கினார். அருட்திரு சிதம்பர சாமிகள் என்ற பெரிய சாமிகள் அழகன்குளம் மக்களுக்கு ஆற்றிய ஈடு இணையற்ற மருத்துவச் சேவையுடன் கலந்த பொதுநல சேவைக்கு ஊர்த் தலைவர்களும் மக்களும் தங்களால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்ததோடு அருட்திரு சிதம்பர சாமிகளை பெரிய சாமிகள் என்றும் பூஜிக்கத் துவங்கினர். அருட்திரு சிதம்பர சாமிகள் என்ற பெரிய சாமிகள் அவர் அன்று விரும்பி சாப்பிட்டதாகச் சொல்லப்படும் அந்த ரொட்டி, களி முதலான உணவுகளைத்தான் இன்றளவும் சாமிகளுடைய ஜீவசமாதிக் கோயிலில் நெய்வேத்தியமாக வைத்து படைத்தும் வருகின்றனர் என்பது சிறப்புக்குரிய செய்தியாகும். மகா சக்தி வாய்ந்த மாமருந்தாகப் போற்றப்பட்டு வரும் அருட்திரு சிதம்பர சாமிகள் என்ற பெரிய சாமிகள் ஜீவசமாதியில் கொடுக்கப்படும் விபூதியும் எண்ணற்ற வியாதிகளைப் போக்கியும் பக்தர்களின் வலிகளைக் குறைத்தும் உள்ளதாக விபூதியால் பலனடைந்தவர்கள் கூறியுள்ளனர். ராமநாதபுரம் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அழகன்குளம் கிராமத்தில் அருட்திரு சிதம்பர சாமிகள் என்ற பெரிய சாமிகளின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் அன்று அருட்திரு சிதம்பர சாமிகள் என்ற பெரிய சாமிகளின் குருபூஜையானது மிகவும் சிறப்பான முறையில் இன்றளவும் நடைபெற்று வருகிறது. உலகோர் யாவரும் அறமான ஆன்மீக ஞானம் பெறுவதற்கும் நல்ல ஆன்ம வாழ்வை வாழ்வதற்கும்
மரணமிலாப் பெருவாழ்வு வாழ்கின்ற சித்தர்கள் மகான்கள் சொன்ன முக்கிய குறிப்புகளுடன் 1008 மகான்களின் ஜீவசமாதிகளின் இருப்பிடங்கள், 300 மகான்களின் புகைப்படங்கள் அடங்கிய ஜீவ அமிர்தம், ஞான அமிர்தம் என்ற 2 அற்புத நூல்கள் மனிதகுலத்தை வழிநடத்தும் இன்பப் பேரூற்றாகவும் பேரமிர்தமாகவும் குருவாகவும் வந்துள்ளது. இந்த 2 நூல்களும் காலப் பொக்கிஷமாக இருக்கும். மேலும் மற்றுமொரு அரிய பொக்கிஷம் ஒன்று உள்ளது. ஆம், 1000 சித்தர்களை நேரில் உங்கள் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் ஓர் அற்புத நூல்தான் அருளாளர்கள் 1000. இந்த நூல் ஓர் ஆன்மீக புரட்சி நூல் என்கிறார் அருட்திரு பிரபாவதி அம்மையார். திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல, அது எல்லாருக்கும் பொது. அது போலத்தான் அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். இந்த நூலில் 1000 சித்தர்கள் செய்த சித்துகள், ஜீவசமாதியில் நடக்கின்ற அற்புதங்கள், ஜீவசமாதி அடைந்த நட்சத்திரம், திதி என எல்லாம் அடங்கியிருக்கிறது. நீங்கள் வணங்க வேண்டிய மகான்களை, உங்களின் குடும்பத்தார் வணங்க வேண்டிய சித்தர்களை அவரவர் நட்சத்திரம் அறிந்து வழிபடலாம். அவயோக நட்சத்திரத்திற்கும் யோக நட்சத்திரத்திற்கும் ஏற்ற சித்தர்களை, மகான்களை வணங்கி அருளைப் பெறலாம். அருளாளர்கள் 1000 நூலில் சித்தர்கள், மகான்கள் வண்ணப் புகைப்படங்களுடன் காலப்பெட்டகமாக அருள் நூலாக வந்துள்ளது. ஆக இந்த 3 அருள் வழங்கும் நூல்கள் ஒரு வீட்டிலோ தொழில் செய்யும் இடத்திலோ இருந்துவிட்டால் போதும். நடக்க வேண்டிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். வாழ்வில் வேண்டிய நலன் கிட்டும். பல அன்பர்களின் வாழ்வில் இந்த நூல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை, அதிசயத்தை உண்டாக்கியுள்ளது. சித்தர்களின், மகான்களின் அருள் தேடும் அன்பர்கள் அனைவரும் ஜிபே மூலம் பணத்தை செலுத்தி நீங்கள் இருக்கும் இடத்திற்கே மேலே குறிப்பிட்ட சித்தர்களின் அனைத்து தகவல்களும் அடங்கிய 3 புத்தகங்களையும் வரவழைத்து பலனடையலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க சித்தர்கள் புகழ், வளர்க சித்தர்களின் தொண்டு. நன்றி, வணக்கம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்.